ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த வாய்ஸ் 4ஓட 2வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இந்த வாய்ஸ் சீரிஸ் முழுக்கவே ஒவ்வொரு சீசனுக்கும் வில்லனை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் இந்த 4வது சீசன்ல வில்லனை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கி இருக்காங்க. ஏன்னா கங்ஜோ கிட்ட இருக்கிற அதே சூப்பர் பவரும் இருக்கு, கங்ஜோவோட முகமும் இருக்கு. அதை வச்சுட்டு என்னெல்லாம் குழப்பம் பண்ண போறாங்கன்றது தெரியல. இந்த சீரிஸ் முழுக்கவே ஒரு கேஸ்க்கும் இவங்க ஒரு டைட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 2வது எபிசோடுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் பாதாள உலகத்தில் வாழும் நாய்கள். லாஸ்ட் எபிசோட்ல டாரிக் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் போலீஸ் ஆபீசர் கொரியாவுக்கு ஒரு கிரிமினல் பிடிக்கிறதுக்காக வராரு. வந்தவர் கூடவே தங்கச்சியும் கூட்டிட்டு வராரு. அந்த பொண்ணு வந்த இடத்துல சர்க்கஸ் மேன் அப்படிங்கிற ஒரு கில்லர் கொலை பண்றத கண்ணால பாத்துடுறா. அதனால அந்த கில்லர் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக போலீஸ் எல்லாம் தேடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கங்ஜோ கால் சென்டர்ல இருந்துட்டு இவங்களுக்கு வாய்ஸ் ப்ரொஃபைலிங் பண்ணி க்ளூ கொடுத்துட்டு இருக்கா. அப்ப இவ ஏதோ ஒரு க்ளூ கொடுக்க போய் அந்த பக்கமா போய் பாருங்க, அங்கதான் உங்க தங்கச்சி இருக்கா அப்படின்ற மாதிரி இவ டாரி கிட்ட சொல்றா. அவளை நம்பி இவனும் போய் பாக்குறான். ஆனா அங்க அவனோட தங்கச்சி இல்ல, அதுக்கு பதிலா அவளோட அலாரம் மட்டும் இருக்குது. அலாரம் வச்சு இவங்களை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அந்த பொண்ணை வேற டைரக்ஷன்ல அந்த கில்லர் கொலை பண்ணிட்டு போயிட்டான் போல இருக்கு. இப்ப டாரிக்க பொறுத்த வரைக்கும் தன்னோட தங்கச்சி கொலை செய்யப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் கங்ஜோ கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த தப்பான க்ளூ தான் அப்படின்ற மாதிரி தான் இவன் நினைப்பான் இல்லையா. அந்த சமயத்துல அந்த பக்கம் கங்ஜோ இருந்துட்டு கேட்கிறா, கேப்டன் டாரிக் என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்னும் ஆகல இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இவனுக்கு எல்லாம் செம்ம கோவம் வருது. போதும் இத்தோட நிறுத்திக்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஓடி போய் அவன் தங்கச்சியை பாக்குறான். அவ உயிரோட எல்லாம் செத்து போயிட்டா. அவளை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். இங்க கங்ஜோக்கு தான் ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குது, நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கில்லர் தான் மெசேஜ் அனுப்பியிருப்பான்ல, உனக்கு இருக்கிற அதே எபிலிட்டி எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ்ல டிடெக்டிவோட நானும் இன்வால்வ் ஆகியிருக்கேன்றது அந்த கில்லருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வேணும்னே எனக்கு தப்பான க்ளூவை கொடுத்திருக்கான். நம்ம எந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு இந்த கேஸை சால்வ் பண்ணணுமோ அந்த சத்தம் எல்லாமே அந்த கில்லர் வேணும்னே என்ன டைவர்ட் பண்றதுக்காக ஏற்படுத்தின சத்தம் அப்படிங்கிறது கங்ஜோக்கு இப்பதான் புரியுது. அதுக்கப்புறம் கேப்டன் லீக்கு கால் பண்றா. இந்த கேஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன்னா கங்ஜோ வேற சிட்டில இருக்கா, இந்த கேஸ் நடந்தது வேற சிட்டில. இங்க இவ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக முடியாது இல்லையா, அதனாலதான் கேட்கறா. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, நாங்களே பாத்துக்கிறோம், ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி கேப்டன் டாரிக் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கறா. அவன் கோவத்துல பைத்தியம் ஆயிடுவான் போல இருக்கு. அந்த கொலகாரி நான் இப்பயே கண்டுபிடிச்சாகணும், அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பா, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி அவன் கோவத்துல கொந்தளிச்சுட்டு இருக்கான். அவனோட அந்த அமெரிக்கன் போலீஸ் டீம் தான் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சார் இது நம்ம ஊர் இல்ல, நம்மளால இங்க கேஸ் எல்லாம் விசாரிக்க முடியாது, நாம இங்க கேஸ விசாரிக்கணும், யாரையாவது கில்லரை பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு கொரியன் அத்தாரிட்டி கூட வேணும், அது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது சார் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க கேப்டன் லீ கங்ஜோக்ட சொல்றாரு, எனக்கு என்னமோ உனக்கு வந்த இமெயில ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஒரு பொண்ணால ஒரே சமயத்துல 4 கொலையை பண்ண முடியும்னு எனக்கு தோணவே இல்ல, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க அந்த பொண்ணு எங்க தனியா பண்ணா, மொத்தமா 3 கில்லர்ல வந்தாங்க, அது இவங்களுக்கு தெரியாதுல. ஆனா கங்ஜோ கன்ஃபார்மா சொல்றா கில்லர் கண்டிப்பா ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த சமயத்துல இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் போய் தேடி இருப்பாங்க போல இருக்கு. அப்போ அந்த கில்லரை யாரோ ஒருத்தங்க நேர்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஏதோ ஒரு பேசஞ்சர் தான் அவன். நான் டாக்ஸில போயிட்டு இருந்தேன் சார், அந்த பொம்பளை என்ன பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு அவ டாக்ஸில ஏறி போயிட்டா, பாக்குறதுக்கு அப்படியே சைக்கோ மாதிரியே இருந்தா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த டாக்ஸி டிரைவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவன் அந்த ஊரோட டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல தான் டிராப் பண்ணதா சொல்றான். அதே சமயம் இங்க கங்ஜோ என்ன பண்றா, இந்த சர்க்கஸ் மேன்ங்கிற ஐடியில இருந்து இவளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அத பார்க் அதோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணி பார்த்தப்போ சைனா அப்படின்ற மாதிரி காமிச்சது இல்லையா. இவங்க டீம்ல போன சீசன்ல ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேக்கர் இருந்தாலையா, அவன் இப்ப சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்க்கு போயிட்டான். அவங்கிட்ட சொல்லி அந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவன் கண்டுபிடிச்சிடுறான். அது சைனாவில எல்லாம் இல்ல, கொரியாவில தான் இருக்கு. கொரியாவில வீமோ அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல இருந்து தான் இந்த ஐபி அட்ரஸ் லொகேஷன் காமிக்குது அப்படின்ற மாதிரி ஜின் கண்டுபிடிச்சு சொல்றான். இதை கேப்டன் லீ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோ அவருக்கு கால் பண்றா. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த கில்லர் இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றாரா. இவ உடனே செக் பண்ணி பாக்குறா, அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல இந்த டைம்ல எந்த பிளைட் எந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. வீமோன்ற தீவுக்கு தான் இப்போ ஒரு பிளைட் போக போகுது அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இவளும் விஷயத்தெல்லாம் சொல்றா, அந்த வீமோன்ற தீவுல தான் அந்த கில்லர் இருக்கா, அங்க இருந்து தான் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் வேகமா ஓடி போய் அந்த ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. கரெக்டா இவங்க உள்ள போகும்போது அங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, வீமோ தீவுக்கு போற பிளைட்டுக்கு போர்ட் ஆகிறவங்க எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எல்லாரும் அங்க செக்கிங் பண்றதுக்காக அங்க போய்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சமயத்துல போய் இவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு மர்டர் சஸ்பெக்ட் தப்பிச்சு வந்துட்டா, இந்த பிளைட்ல தான் போக போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நாங்க எல்லா பேசஞ்சர்ஸையும் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா வாரண்ட் இல்லாம நாங்க யாரையும் செக் பண்ண விட மாட்டோம், எங்க பேசஞ்சர்ஸ் நாங்க நிறுத்தியும் வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க எங்க அவசரத்துல எல்லாம் ஓடி வந்தாங்க, எங்க போய் இவங்க வாரண்ட் வாங்கிட்டு வருது, வாரண்ட் இல்லாததுனால இவங்களால செக் பண்ண முடியல. அவங்க ஒரு பேசஞ்சரையா அவங்க செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்க அமைதியா தள்ளி நின்று அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்காங்க, யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. எல்லாரையும் செக் பண்ணி அனுப்பியாச்சு. ஆனா இவங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் வர மாதிரி தெரியல. அந்த சமயத்துல அந்த கொலை நடந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு சில போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்க கால் பண்ணி சொல்றாங்க, சார் உண்மையிலேயே இந்த கொலையை பண்ணனது சர்க்கஸ் மேன்ங்கிற சீரியல் கில்லர் எல்லாம் கிடையாது. கொலை செய்யப்பட்ட அந்த ஃபேமிலில இருந்த அப்பா யார்கிட்டயே கடன் வாங்கியிருக்கான். கடன் கொடுத்தது அவனோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. அவர் அடிக்கடி காசை திருப்பி கொடுக்க சொல்லி இவங்களை மிரட்டி இருக்காரு, கொன்னுடுவன்னு சொல்லி கூட மிரட்டி இருக்காரு. சிசிடிவிலையும் அவர் தான் இங்க போனதா மாட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ கங்ஜோவோட ப்ரொஃபைல
ஸ்பெல்லிங் இந்த தடவை தப்பா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் கேப்டன் லீயுமே நம்புறாரு. அவரு உடனே அங்க இருக்கிற கில்லரை பிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்க கூடவே அந்த அமெரிக்கன் போலீஸ் டீம்ல இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் கூட கூட்டிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரை நீ இங்கே ஏர்போர்ட்ல இருந்து பாத்துக்கப்பா, நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த அமெரிக்கன் போலீஸ் ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு அங்க எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாக்குறான். யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளீன் பண்ற லேடி அவங்களுடைய அந்த குப்பை பாஸ்கெட் எல்லாம் ட்ராலில வச்சு தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த கில்லர் யூஸ் பண்ற அந்த கருப்பு கலர் ரெயின் கோட் இருக்கிறத அவன் எடுத்து பாக்குறான். கங்ஜோ அவளோட கோல்டன் டைம் டீம்ல இருக்க டிடெக்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்த சொல்றான். அவங்க எல்லாருக்கும் சர்க்கஸ் மேன் அப்படிங்கிற ஐடியில இருந்து கங்ஜோக்கு ஒரு பிராங்க் மெசேஜ் வருது அப்படின்ற விஷயம் மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த மெசேஜுக்கு பின்னாடி இருக்கிற சீரியல் மர்டர், சீரியல் கில்லர் இந்த விஷயம்லாம் தெரியாது. அந்த கதையெல்லாம் கங்ஜோ இப்பதான் சொல்றா. அதுக்கு பார்க் சொல்றா, நம்ம உடனே நமக்கு கிடைச்ச அந்த 10 நாள் லீவை கேன்சல் பண்ணிடலாம், இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், அந்த கில்லரை உடனே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அதுக்கு டிடெக்டிவ் ஜூன்கி சொல்றாரு, இந்த சீரியல் கில்லர் கேஸ்ல முதல்ல நடந்த அந்த 2 மர்டர் கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கில்லர் எப்படி இந்த கேஸை ஃப்ரேம் பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த வீட்ல இருக்க டீனேஜ் வயசு பசங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாம் கொண்டு அவங்களும் செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் போலீஸும் அந்த 2 கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ க்ளோஸ் பண்ண கேஸை நம்ம திருப்பி ரீஓபன் பண்ணணும் அப்படின்னா இது சீரியல் மர்டர் தான் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும். அப்படி எதுவுமே நம்ம கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி ஜூன்கி சொல்றான். கங்ஜோவும் இதை கேட்டுட்டு, ஆமா நீங்க சொல்றது சரிதான், நீங்க பேசாம போய் 10 நாள் லீவை என்ஜாய் பண்ணுங்க, லீவ் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து தனியா வந்து இவ கமிஷனருக்கு கால் பண்றா. என்னோட 10 நாள் லீவை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், இந்த 10 நாளும் நான் வீமோ தீவுல போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. இன்னொரு பக்கம் டெரிக் போய் மார்ச்சுவரியில இருக்க அவனோட தங்கச்சியை பாக்குறான். அந்த அட்டாப்சி பண்ண டாக்டர் வந்து சொல்றாரு, ஃபேமிலியை முன்னாடியே அந்த கில்லர் கொலை பண்ணாலையா, அவங்க 3 பேத்தையும் அவ எப்படி கொலை பண்ணாலோ அதை விட ப்ரூட்டலா தங்கச்சியை கொலை பண்ணிருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்கு. அப்போ இந்த ஏர்போர்ட்ல ஒரு அமெரிக்கன் போலீஸ் போய் அந்த டிராஷ் கேன்ல இருந்து ரெயின் கோட் எடுத்தான் இல்லையா, அவன் அந்த ரெயின் கோட்டை கொண்டு வந்து டேரிக் கிட்ட கொடுக்குறான். அதை எடுத்து பார்த்தா ஒரு இடத்துல ஆசிட்ல எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. அப்பதான் இவன் யோசிச்சு பாக்குறான், இவன் அந்த ஸ்பாட்ல கார் டிக்கி ஓபன் பண்ண ட்ரை பண்ணப்போ அதுல கேஸ் லீக் ஆகியிருக்கும், அது பிளாஸ்ட் ஆகியிருக்கும் இல்லையா, இந்த ஆசிட வச்சுதான் அவ அங்க டிராப்பை செட் பண்ணிருக்கா. அந்த சமயத்துலதான் அந்த ஆசிட் இந்த ரெயின் கோட்ல பட்டிருக்கு, அதனாலதான் இது எரிஞ்சிருக்கு. அப்ப கண்டிப்பா இது அந்த கில்லரோட ரெயின் கோட் தான், அந்த கில்லர் அந்த ஏர்போர்ட்ல தான் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் டெரிக் யோசிக்கிறான். அந்த போலீஸ் ஆஃபீஸர்ட்ட சொல்றான், உடனே போய் ஏர்போர்ட்டுக்கு போங்க, அந்த ரெயின் கோட் எந்த இடத்துல கிடைச்சதோ அங்க இருந்து எல்லா ஃபீமேல் பேசஞ்சர்ஸையும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த சமயத்துல கேப்டன் லீ ஓடி வராரு. இவர் விசாரணை பண்ணதுல அந்த குடும்பத்தை கொலை பண்ணது அவங்களுக்கு கடன் கொடுத்த எவனோ ஒருத்தன் தான். அவன் சிசிடிவி கேமராவிலையும் அந்த கிரைம் நடந்த டைம்ல மாட்டி இருந்திருக்கான், அதே மாதிரி கருப்பு கலர் ரெயின் கோட் போட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அப்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ரெயின் கோட் போடுறதுங்கிறது நார்மலா எல்லாருமே போடுற விஷயம் தான். இந்த ஆள் வந்து அந்த சமயத்துல சிசிடிவி கேமராவில மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. ஆனா டெரிக் தான் அந்த கில்லரை விரட்டிட்டு போனா அவன் பார்த்தான் இல்லையா, அது பொண்ணுன்னு அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும். இந்த ஆள் கில்லர் கிடையாது, அந்த கில்லர் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி டெரிக் சொல்றான். ஆனா கேப்டன் லீ அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்க, சாகிறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி எனக்கு மெசேஜ் அனுப்புனா அதுல அந்த கில்லர் ஒரு பொண்ணுன்னு அவ தெளிவா மென்ஷன் பண்ணா அப்படின்ற மாதிரி டெரிக் சொல்றானா. சார், உங்க தங்கச்சிக்கு வாய் பேச முடியாது, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு கொரியனும் ஃப்ளூயண்டா தெரியாது, அப்படி இருக்கும்போது அவங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேப்டன் லீ சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் டெரிக்கு கோவம் வருது. தங்கச்சி ஊமன்றதுனாலையும் அவளுக்கு கொரியன் ஃப்ளூயண்டா தெரியாதுங்கிறதுனாலையும் அவ சொன்ன க்ளூவை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா, நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனா என் தங்கச்சியை கொண்டு கில்லரை நானே என் கையால பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணிட்டு இவன் வந்து இவனோட சுப்பீரியருக்கு கால் பண்றான். அதாவது அமெரிக்காவில இருக்கிற அவனோட சுப்பீரியருக்கு. ஆக்சுவலா டெரிக் இங்க வந்து ஒரு இன்டர்போல் கிரிமினலை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். இங்க வந்து அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், கிரிமினலை விரட்டி பிடிக்கணும் அப்படின்னா 2 நாட்டோட பர்மிஷனும் இவனுக்கு வேணும். அந்த பர்மிஷனை வாங்கிட்டு தான் இவங்க வந்திருக்கான். ஆனா இப்போ அந்த கிரிமினலை அரெஸ்ட் பண்ணிட்டான் இல்லையா, அதுக்கப்புறம் பர்மிஷன் கிடைக்காது. எனக்கு அந்த பர்மிஷனை இன்னும் 1 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, என் தங்கச்சியை கொண்டு அந்த கில்லரை நான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டெரிக் கேட்கறான். அதுக்கு அந்த ஹையர் ஆபீசரும் இருந்துட்டு, அது ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் வாங்கி கொடுத்துடுறேன், ஆனா நீ உன் இஷ்டத்துக்குலாம் அங்க விசாரணை பண்ண முடியாது, அங்க இந்த கேஸை விசாரிக்கிறதுக்குன்னு ஆல்ரெடி ஒரு டீம் இருப்பாங்களே, அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு நீ அசஸ் பண்ண முடியுமே தவிர உன் விருப்பத்துக்குலாம் நீ வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். இவன் தான் அந்த கில்லரை விரட்டிட்டு போனாலே, அந்த கில்லரோட முகத்தை இவன் முழுசா பாக்கலையே தவிர அறகுறையா பார்த்திருக்கான். அதை வச்சு இவனே ஒரு பென்சில் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுட்டு அந்த ஏர்போர்ட்ல அந்த சமயத்துல இருந்த ஃபீமேல் பேசஞ்சர்ஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து அவங்களோட போட்டோ எல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். யார் கூடயாவது ஒத்து போகுதான்னு சொல்லி யார் கூடயும் ஒத்து போகவே இல்லை. அந்த ஏர்போர்ட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி அமெரிக்காவில் இருக்க டெக்னீஷியனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாம். இந்த சஸ்பெக்டோட மேட்ச் ஆகிற மாதிரி யாரோட போட்டோவாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இவன் நான் வீமோ தீவுக்கு கிளம்பி போக போறேன், அங்க போய் அந்த கில்லரை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா கங்ஜோ ஆல்ரெடி வீமோ தீவுக்கு போயிட்டா. அந்த ஊரோட கமிஷனர் போய் மீட் பண்ணி, நான் இது வரைக்கும் பெரிய பெரிய சிட்டில எல்லாம் வேலை பார்த்திருக்கேன், எனக்கு ஒரு 10 நாள் லீவ் கிடைச்சிருக்கு, அந்த 10 நாளும் இந்த மாதிரி சின்ன ஊர்ல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த கமிஷனரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உங்க ஊர்ல இருக்க மாதிரி எங்க ஊர்ல கிரைம் ரேட் கிடையாது, இங்க கேசஸ் ரொம்ப கம்மியா தான் வரும், இந்த 10 நாளும் உங்களுக்கு கண்டிப்பா ஹாலிடே மாதிரி தான் இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வயலண்ட் கிரைம் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. கங்ஜோ வேலை பார்த்த சியோல் போலீஸ் ஸ்டேஷன்ல டிடெக்டிவ்ஸ் எல்லாமே பரபரப்பா சுத்திட்டே இருப்பாங்க, ஏகப்பட்ட கேஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா. இங்க வந்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லயே அடுப்பு வச்சு நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒருத்தன் மொபைல் கேம் விளையாண்டுட்டு இருக்கான், இன்னொருத்தன் பைத்தலகனையை விரிச்சு போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்த லட்சணத்துல தான் இருக்கு
இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இங்க கேஸே பெருசா வராதாமா. அவங்க எல்லாம் போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ அமெரிக்கா போலீஸாம், பேரு டெரிக்கா, நம்ம கமிஷனர் வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத கங்ஜோ கேக்குறா. டெரிக் அந்த கமிஷனரை பாக்குறதுக்காக வந்திருக்கான். என் தங்கச்சியை கொன்ன கில்லர் உங்க ஊருக்கு தான் தப்பிச்சு வந்திருக்கா. அவளை நான் பிடிக்கணும். அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு நீங்க எந்த டீம் அப்பாயிண்ட் பண்ணாலும் சரி, அவங்க கூட சேர்ந்து நான் வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பர்மிஷன் லெட்டரையும் கொடுக்குறான். பர்மிஷன் லெட்டர் வச்சிருக்கிறப்ப ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இங்க பாருங்க சார், இது ஒரு சின்ன ஊர் தான். ஆனா இது டூரிஸ்ட் பிளேஸ். இங்க நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்து போவாங்க. உங்க ஊர்ல ஃபாலோ பண்ற புரோட்டோகால்ஸ் எல்லாம் நீங்க இங்க ஃபாலோ பண்ண முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் கேஸ் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்றாங்க. உங்களுக்கு என்னால ப்ராமிஸ் எல்லாம் பண்ண முடியாது, வேணா நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வந்துடுறான். வெளியில வந்த கங்ஜோ இவனை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போய் அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. நீங்க தானே கேப்டன் டெரிக், நான் கோல்டன் டைம் டீமோட டைரக்டர் கங்ஜோ. நேத்து உங்ககிட்ட போன்ல பேசினது நான் தான். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சுதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. நான் அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. இவன் தான் கங்ஜோ மேல செம்ம கோவத்துல இருக்கான் இல்லையா. ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போயிடு, உனக்கு திறமை இல்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டுறான். சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நேத்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தது அந்த கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு, வேணும்னே நம்மள டைவர்ட் பண்ணிருக்கா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. நேத்து நடந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோ, வாழ்நாள் பூரா ரிக்ரெட் பண்ற மாதிரி பண்ணிடுவேன், ஒழுங்கா போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் போக பாக்குறான். அப்போ இவன் டீம்ல இருக்க ஒரு ஆபீசர் ஓடி வந்து, இவங்க தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் அமெரிக்காக்கு அனுப்பி வச்சாங்களே, அவங்க சஸ்பெக்ட கண்டுபிடிச்சிட்டான், அந்த போட்டோவை கிளியர் இமேஜா அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காமிக்கிறான். அந்த போட்டோவை பார்த்ததுமே அவங்க ஷாக் ஆகி போய் திரும்பி கங்ஜோவை பாக்குறாங்க. எதனால இவங்க இப்படி ஷாக் ஆவாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா கங்ஜோக்கு ஒண்ணுமே புரியல. அவளும் வேகமா ஓடி வந்து பாக்குறா, என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்க சஸ்பெக்டா இருக்கிறதே கங்ஜோவோட முகம் தான். உடனே 3 பேரும் துப்பாக்கி எடுத்து கங்ஜோவை லாக் பண்றாங்க. ஒழுங்கா முட்டி போடு, கையை மேல தூக்கு அப்படின்ற மாதிரி அவளை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, கண்டிப்பா அது பொய், அது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவங்க அதை நம்பறதுக்கு தயாராவே இல்ல. ஆனா அந்த சமயத்துல கங்ஜோ இப்படி தனியா வீமோ தீவுக்கு போயிருக்கா, அவளுக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும், தனியா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இவளோட கோல்டன் டைம் டீம் சேர்ந்தவங்களும் இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வீமோ தீவுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்தவங்க இந்த சம்பவத்தை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் கங்ஜோ முன்னாடி நின்னுக்கிறாங்க. அமெரிக்கா போலீஸ்காரங்களுக்கு எவ்வளவு தைரியம், கொரியாவில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஜூங்கி கத்திக்கிட்டு இருக்காரு. கங்ஜோ அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பொறுமையாவே பேசுறா. இங்க பாருங்க சார், உங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நீங்க வேணும்னா நேத்து நான் எங்க இருந்தேன்ற அலிபியை செக் பண்ணி பாருங்க, அது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கண்டிப்பா நாங்க செக் பண்ணிக்குவோம், ஆனா உன்னை நான் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கான். இவன் கங்ஜோவை நம்புறதுக்கு தயாராவே இல்ல. அந்த சமயத்துல அமெரிக்காவில இருந்து இந்த போட்டோவை அனுப்பி வச்ச அந்த டெக்னீஷியனே இவனுக்கு டைரக்டா கால் பண்றான். சார், அந்த சஸ்பெக்டோட முகத்துல கிராக் இருக்கு, ஜூம் பண்ணி நல்லா செக் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது அந்த பொண்ணு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருக்கா. அவ மூவ்மெண்ட் எல்லாம் நாங்க ஸ்லோ மோஷன்ல வச்சு செக் பண்ணி பார்த்தப்போ அவளுடைய கண்ணும் மூக்கு இதோட மூவ்மெண்ட் வந்து நேச்சுரலாவே இல்ல, கண்டிப்பா அது ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான், அந்த முகம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவன் கங்ஜோவை நம்ப ஆரம்பிக்கிறான். கண்ணை கீழேயும் இறக்குறான். அதுக்கப்புறம் வந்து கங்ஜோ கிட்ட பேச, என்ன விஷயம் உங்களுக்கு பேசணும், பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நிக்கிறான். அப்போ கங்ஜோ சொல்றா, நீங்க தேடிட்டு இருக்க அந்த சஸ்பெக்டுக்கு சூப்பர் ஹியூமன் ஹியரிங் எபிலிட்டி இருக்கு, அதே எபிலிட்டி எனக்கும் இருக்கு. அதனாலதான் அந்த கில்லர் என்ன தன்னோட ஐடென்டிக்கல் ட்வின்னா நினைச்சிட்டு இருக்கா. அவ பண்ற கொலைக்கான க்ளூவை எனக்கு பிராங்க் மெசேஜஸ் மாதிரி அனுப்பிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. ஆனா இவன் நம்புறதுக்கு தயாராவே இல்ல. நேத்துல இருந்து இப்படிதான் உளறிட்டு இருக்க, தயவு செஞ்சு விஷயத்துக்கு வா, இந்த மாதிரி உளராத அப்படின்ற மாதிரி சொல்றானா. அந்த சஸ்பெக்டோட முகத்துல கிராக் இருந்துச்சு, அது ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னு சொல்லி உங்க டெக்னீஷியன் சொன்னதுனால தானே என்ன நோக்கி இருந்த கன்னை நீங்க கீழே இறக்குனீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் போன்ல தான் பேசினான். ஆனா இவளுக்கு தான் யார் போன்ல பேசினாலும் கேட்கும் இல்லையா. அது கேட்டதுக்கு அப்புறம் இவன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். இங்க பாருங்க, நேத்து நம்ம 2 பேரும் போன்ல பேசிக்கிட்டு இருந்தது அந்த கில்லர் கேட்டிருக்கா. ஏன்னா அவளுக்கும் இதே மாதிரி சின்ன சின்ன சத்தத்தை தெளிவா கேட்கிற அந்த எபிலிட்டி இருக்குது. நேத்து நான் உங்ககிட்ட போன்ல கேட்டேன் இல்லையா, உங்க தங்கச்சிக்கிட்ட அலாரம் இருக்கான்னு சொல்லி, அப்போ எனக்கு எந்த ஒரு அலாரம் சத்தமும் கேட்கல. ஆனா நம்ம போன்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அலாரம் சத்தம் கேட்டுச்சு. நாம போன்ல பேசிக்கிட்டு இருந்தது கண்டிப்பா அந்த கில்லரும் கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் தான் வேணும்னே அந்த மாதிரி ட்ராப் செட் பண்ணி நம்மள அந்த இடத்துக்கு டைவர்ட் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயத்த கங்ஜோ சொல்றா. அதுக்கப்புறம் தான் இந்த டைரிக் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா இவன் சேசிங்ல இருந்தப்போ அந்த 4 ரோடு கிட்ட இவன் போறதுக்கு முன்னாடி கங்ஜோ இவனை வார்ன் பண்ணிருப்பா, ஒரு கார் உன்னை வேகமா இடிக்க வருது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா இவன் சொன்ன மாதிரியே ஒரு கார் இவனை இடிக்க வந்திருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். அதே மாதிரி ரைட் சைட்ல எனக்கு அலாரம் சத்தம் கேக்குதுன்னு இவன் சொல்லியிருப்பா. இவனும் போய் பார்த்திருப்பான். தங்கச்சி இருந்திருக்க மாட்டான், ஆனா அலாரம் இருந்திருக்கும். கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு இவன் சொல்லி இருந்திருப்பா. இவனுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்காது, ஆனா உண்மையிலே கேஸ் லீக் ஆகிருக்கும், கார் பிளாஸ்ட் ஆயிருக்கும். ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவனும் யோசிக்கிறான். நீங்க என்ன நம்புங்க இல்ல நம்பாட்டி போங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. அந்த கில்லரால பாதிக்கப்பட்டது நீங்க தான், அதனால யாரு நம்பினாலும் நீங்க என்ன நம்புவீங்க, நம்பிதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். நீங்க நம்புறதுக்கு தயாரா இல்லைன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது, நான் இந்த கேஸை தனியாவே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனவ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட போன்ல பேசினார் இல்லையா அந்த டெக்னீஷியன், பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவுல இருமுனார்ல, இருமுனதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் திணறி மூச்சு விட்டாரு. அவருக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், உடனே போய் டாக்டர் பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. நிஜமாலுமே அவன் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க இரும்பி இருப்பான். அதை இவனே சரியா கவனிச்சிருந்திருக்க மாட்டான். ஆனா இவ கரெக்டா அவன் மூச்சு விட்டதை கூட நோட் பண்ணி சொல்றா இல்லையா. அவ பாட்டுக்கு போறா. ஒரு நிமிஷம் இல்ல, என்கிட்ட பதில கேட்காம ஏன் போற, நான் பதில் இன்னும் சொல்லவே இல்லல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அந்த சஸ்பெக்ட பிடிக்கிறதுக்காக நீ ஏன் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி அவளோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் மேல ஏத்தி விட்டுட்டு 2 கையிலும் என்னத்தையும் செக் பண்றான். என்னத்தை செக் பண்றான்
பண்றான்னு தெரியல, அந்த கையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது, அந்த கில்லர் உன் கூட விளையாடுறான்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவளை பிடிக்கணும்னா உன் கூட இருக்கிறது தான் சரி, அவகிட்ட இருக்கிற அதே வெப்பன் என்கிட்டயும் இருந்தா மட்டும்தான் என்னால அவளை பிடிக்க முடியும், அதனால நீ என் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது 2 பேத்துக்கும் ஒரே காது கேட்கிற திறமை இருக்கு இல்லையா, அதை தான் சொல்றான். முதல் தடவையே ஒருத்தங்க என்கிட்ட வந்து என் கூட சேர்ந்து வேலை பாருன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. ஆக்சுவலா இது வரைக்கும் நடந்த 3 சீசன்லயுமே இவளுடைய பார்ட்னர் எல்லாத்தையுமே இவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் ஃபோர்ஸ் பண்ணி இவ கூட சேர்ந்து வேலை பார்க்க வச்சிருந்திருப்பா. ஆனா இந்த தடவை தான் முதல் தடவை அவனாவே வந்து என் கூட சேர்ந்து வேலை பாருமா அப்படின்ற மாதிரி கேட்கறான் இல்லையா, அதை தான் அவ அப்படி சொல்றா. சோ இதுக்கப்புறம் டெரிக்கும் கங்ஜோவோட கோல்டன் டைம் டீம்ல ஜாயின் பண்ணி இந்த சர்க்கஸ் மேன் கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்கு அந்த டீம் மெம்பர்ஸ்மே ஒத்துக்கிறாங்க. டெரிக் என்ன பண்றான், கங்ஜோ பத்தின டீடைல்ஸ் அவனோட டீம் மெம்பர்ஸை விட்டு கலெக்ட் பண்றான். இவனுக்கு சந்தேகம் இருந்திருக்கு இல்லையா, ஒருவேளை இவன் சஸ்பெக்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு, அதனால அவளோட அலிபியை செக் பண்றாங்க. அதாவது இவன் அந்த கில்லரை சேஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல கங்ஜோ எங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் கூட போன் பேசிட்டு இருந்தது நல்லாவே தெரியுது. சோ இவன் அந்த சஸ்பெக்ட் இல்ல அப்படிங்கறத இவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இந்த டைரக்டர் கங்ஜோ கோல்டன் டைம் டீம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவங்க ஊர்ல கிரைம் ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கு. நிறைய கிரைம் இவங்க நடக்காம தடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க 3 சீரியல் கில்லரை பிடிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்கள பத்தி இன்னொரு ரூமரும் இருக்கு. இது வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்த பார்ட்னர்ஸ் எல்லாருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதனால எனக்கு இது இன்னும் சரியா படல, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அந்த கூட டீம்ல இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றான். இது பார்ட்னர் செத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். ஆனா இவனுக்கு அவன் தங்கச்சி அனுப்பின மெசேஜ் தான் ஞாபகம் வருது. அவன் தங்கச்சி சாகிறதுக்கு முன்னாடி அந்த கிளாசெட்ல மறைஞ்சிட்டு இருந்தப்ப இவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பா இல்லையா, கடைசியா ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பா. என்ன தேடிக்கிட்டு இருக்க அந்த கில்லர் கையில வந்து சுழல் மாதிரியான டாட்டூ இருக்கு, நம்ம அம்மாவை கொலை பண்ண அந்த கில்லரோட கையிலயும் இதே மாதிரி டாட்டூ இருந்ததா நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்ற மாதிரி அவன் மெசேஜ் அனுப்பியிருப்பா. அதை அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல இருக்கு அந்த கில்லருக்கும் இவனுக்கும். இங்க கங்ஜோவுமே டெரிக்க பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. எம்பசி மூலியமா இவனை பத்தின இன்ஃபர்மேஷன் அவ கலெக்ட் பண்ணிடுறா. இவனுக்கு 12 வயசா இருக்கும் போது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு போலீஸ் ஃபேமிலிக்கு இவனையும் இவனோட தங்கச்சியையும் அடாப்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இவன் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிருக்கான், மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்திருக்கான், ஆனா போலீஸ் வேலைக்கு வந்திருக்கான். அதனால இவனுக்கு மெடிக்கல் நாலேஜ்மே இருக்கு. இவன் அந்த வீமோ தீவுல இருந்து தான் தத்து கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயமும் கங்ஜோக்கு தெரிய வருது. வீமோ தீவுல இருந்து தத்து கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. ஆக்சுவலா கங்ஜோக்கு யாராவது எதிர்த்தால பேசினாங்கன்னா அவங்க வாய்ஸை வச்சு அவங்க மைண்ட்ல என்ன யோசிக்கிறாங்கன்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவா இல்லையா. இவன் இவகிட்ட பேசும்போது அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்றத கங்ஜோ அப்பவே கெஸ் பண்ணி இருந்திருப்பா. எனக்கு கையெல்லாம் பிடிச்சி என்னமோ தேடி இருந்திருப்பான் இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் இவன் மறைக்கிறான், இவனுக்கும் இந்த கேஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்க கங்ஜோவுமே யோசிக்கிறா. இவங்க எல்லாரும் ஹோட்டல்ல தான் தங்கியிருப்பாங்க போல இருக்கு. கங்ஜோவும் பார்க்கும் தங்கியிருக்க ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா பார்க்கும்போது நைட் டைம் வேற இருட்டுல ஒரு பெரிய மலையோட சேர்ந்த மாதிரி அடர்த்தியான காடு தெரியுது. பாக்குறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதை பார்த்துட்டு பார்க் சொல்றா, இந்த காடு நம்ம கிட்ட ஏதோ கதை சொல்ற மாதிரியே இருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த காட்டுக்குள்ளதான் காமிக்கிறாங்க. இந்த காட்டோட பேரு மாசிம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. அந்த காட்டுக்குள்ள நைட் டைம்ல யாரோ 2 பொண்ணுங்க டென்ட் போட்டு கேம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு கொஞ்சம் யங்கான பொண்ணு, இன்னொருத்தவங்க மிடில் ஏஜ்ல இருக்க ஒரு லேடி தான். 2 பேரும் பேசிக்கிறதுல இருந்தே தெரியுது அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், இப்பதான் அவங்க மீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யங் லேடி வந்து சொல்றா, நான் உங்களுக்கு இந்த காட்டை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்லட்டுமா, கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும், பயந்துராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு கதை சொல்றா. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கப்பல் அவங்களோட லவ்வோட 100வது நாள் செலிப்ரேட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. இங்க இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணை பார்த்திருக்கான். அதனால அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்திருக்கு. அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கோச்சிட்டு நேரா இந்த காட்டுக்கு தான் வந்திருக்கா. அவனும் பின்னாடி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கான். ஆனா அந்த பொண்ணு என் பின்னாடி வராத போடா அப்படின்னு சொல்லி விரட்டி இருக்கா. சரிமா நான் வரல, நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ மேல போ, எப்போ உன் கோவம் குறையுதோ அப்ப நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மலையை விட்டு கீழே இறங்கியிருக்கான். இந்த பொண்ணு மட்டும் மலை மேல தனியா அவ பாட்டுக்கு போயிருந்திருக்கா. ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது ஏதோ ஒரு உருமுறை சத்தம் லைட்டா கேட்டிருக்கு. ஒரு புதருக்குள்ள ஏதோ அசைற சத்தம் கேக்குது. தன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் பயமுறுத்துறான்னு நினைச்சிட்டு அவன் பேரு சொல்லி இப்பெல்லாம் பண்ணாதடா, வாடா வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. ஆனா அந்த சத்தம் நிக்கவே இல்ல. அப்பதான் அவன் நல்லா கவனிக்கிறா. அந்த புதருக்குள்ள இருந்து சிகப்பு கலர்ல பயமுறுத்துற மாதிரி 2 கண்ணு தெரியுது. அதை பார்த்தோன்னு பயந்து அடிச்சுட்டு ஓடுறா. ஆனா பின்னாடி ஏதோ ஒண்ணு விரட்டிட்டு வந்து அந்த பொண்ணு அப்படியே இழுத்துட்டு போகுது. அடுத்த நாள் வரைக்கும் அந்த பொண்ணு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் அந்த காட்டுக்குள்ள தேடிட்டு வந்து பார்க்கும்போது அவனுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட தலை மட்டும் தான் கிடைச்சிருக்கு, மீதி உடம்பு எதுவும் கிடைக்கவே இல்லை. இந்த கதையெல்லாம் அந்த யங் லேடி இந்த மிடில் ஏஜ் லேடி கிட்ட சொல்றாளா. அதை கேட்டு அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. சரி சரி பயப்படாதீங்க, இங்க எல்லாம் ஒண்ணும் வராது, நம்ம அந்த பக்கம் போக போறது கிடையாது, நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போக போறோம், இப்ப போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டென்ட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிக்கிறா. ஆனா இந்த மிடில் ஏஜ் லேடி என்ன பண்றாங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு ரெயின் கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போன அதே ஏரியாவுக்கு தான் இவங்களும் போறாங்க. அப்போ இவங்களுக்கும் அதே மாதிரி சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒண்ணு இவங்களையுமே விரட்ட ஆரம்பிக்குது. பயந்து போய் இவங்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஏதோ ஒண்ணு இவங்களை வந்து அட்டாக் பண்ணி இழுத்துட்டு போகுது. இவங்க கத்துற சத்தம் டென்ட்ல படுத்திருக்க அந்த சின்ன பொண்ணுக்கு கேக்குது. பயந்து போய் எழுந்திருச்சு பாக்குறா, பக்கத்துல படுத்த அந்த லேடியை காணும். உடனே டார்ச் எடுத்துட்டு இவளும் காட்டுல தேடி பார்த்துட்டே போயிட்டு இருக்கா. அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே போய்கிட்டு இருக்கா. ஒரு இடத்துல இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் ஒண்ணு கிடக்குது, அது ஃபுல்லா ரத்தமா இருக்கு. பயந்து போய் சுத்தி சுத்தி டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு மிருகம் எதையோ ஒண்ணு வெறித்தனமா சாப்பிட்டுட்டு இருக்குமா தெரியுதா. பயந்து போய் அங்க இருந்து ஓடி வந்துடுறா. வந்தவன் நேரம் எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கு தான் கால் பண்றா. இந்த மாதிரி நான் காட்டுக்குள்ள கேம்பிங் பண்றதுக்காக வந்தேன், என் கூட ஒரு லேடி இருந்தாங்க, அவங்கள ஏதோ ஒரு காட்டு மிருகம் அட்டாக் பண்ணிடுச்சு, அவங்களை இழுத்துட்டு
போயிடுச்சு அப்படின்ற விஷயத்துல அவ சொல்றா. ஆனா இது ஒருவேளை பிராங்க் காலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனா அவ குரல்ல இருக்கிற பயம் கண்டிப்பா பிராங்கா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு தோணுது. இந்த எமர்ஜென்சி ஹெல்ப் லைன்ல ஒர்க் பண்ற ஒரு ஆபீசர் வந்து ஏற்கனவே கங்ஜோவோட எமர்ஜென்சி ஹெல்ப் லைன்ல வேலை பார்த்திருக்காராம். அவருக்கு கங்ஜோவை பத்தி நல்லாவே தெரியும் போல இருக்கு. கங்ஜோ இன்னமும் வந்து டியூட்டில ஜாயின் பண்ணவே இல்ல. அடுத்த நாள் காலையில தான் வந்து ஜாயின் பண்ண போறா. இது முதல் நாள் ராத்திரி. இவங்க உடனே கங்ஜோக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு பார்க்கும் கங்ஜோவும் கிளம்பி எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு வந்துடுறாங்க. அதுக்குள்ளே இவங்க கால் பண்ண பொண்ணோட டீடைல், அவங்களோட லொகேஷன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு வச்சிடுறாங்க. கங்ஜோ வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட திரும்பவும் கேட்கறா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காணாம போன அந்த லேடியோட பேரு போன் நம்பர் ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேட்கறா. அது எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியவே இல்ல. டென்ட்ல உடனே தேடி பாக்குறா. அவங்களோட பேக் அங்கதான் இருக்கு. பேக்குள்ளதான் போன் இருக்கு. எடுத்துட்டு போகவே இல்ல. ஐடி கார்டு கிடைக்குது. அதை வச்சு அவங்களோட டீடைல் எல்லாம் எடுத்துடுறாங்க. அவங்களோட பேரு ஹேசுக், வயசு 48 ஆகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் குடும்பப்படுத்தினான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் கேம்புக்கு போனா அவங்க பையனுமே இறந்து போயிட்டான் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சரிமா, நீ அந்த லேடியை எங்க மீட் பண்ண, எப்படி மீட் பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. காட்டுக்குள்ள கேம்ப் பண்ணணும் அப்படின்னா இவங்க பாட்டுக்குலாம் வந்துட முடியாது. அதுக்குன்னு தனியா ஒரு ஆபீஸ் இருக்கு. அவங்க கிட்ட போய் அவங்க பர்மிஷன் மூலியமா அவங்க சொல்ற டைமுக்கு தான் வந்து காட்டுல வந்து டென்ட் போட்டு கேம்ப் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த ஆபீஸ்ல தான் இந்த லேடியை அவங்க மீட் பண்ணிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க போல இருக்கு. இந்த டைம்ல தான் நீங்க காட்டுல போய் டென்ட் போட்டு கேம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இந்த பொண்ணுக்கு தான் முதல்ல அவங்க கேம்ப் பண்றதுக்கான பர்மிஷன் கிடைச்சிருக்கு. அந்த லேடிக்கு ரொம்ப லேட்டா தான் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு ரொம்ப அவசரம், காட்டுக்குள்ள உடனே போகணும்னு சொல்லி. அதனால இந்த பொண்ணு கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு, இல்லங்க நான் தனியா கேம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க என் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. நான் வேணா உன் டென்ட்டுக்கான வாடகை எல்லாத்தையும் நானே கொடுத்துடுறேமா அப்படின்னு அவங்க சொல்றாங்களா. அப்ப சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட்டிட்டு வந்திருக்கா. அப்பதான் நான் முதல்ல பார்த்தேன், எனக்கு அவங்கள பத்தி வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அது மட்டும் இல்லாம இவ அந்த காட்டுக்குள்ள அந்த லேடியை தேடிட்டு போனப்ப அந்த மிருகத்தை பார்த்திருப்பா இல்லையா, பாக்குறதுக்கு அது ஏதோ நாய் மாதிரியோ இல்ல ஓனாய் மாதிரியோ தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு கால் பண்ணி அந்த காட்டுல ஏதாவது கொடூரமான மிருகம் இருக்கா அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கஞ்சா உடனே இதை கோட் 0 கேஸா அனௌன்ஸ் பண்றா. இவளோட டிஸ்பாச் டீம்ல இருக்கவங்க இன்னும் டியூட்டில வந்து ஜாயின் பண்ணல, ஹோட்டல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்குமே கால் பண்ணி வர சொல்றா. அதே மாதிரியே டெரிக்கையும் வர சொல்றா. நீங்க என் கூட சேர்ந்து வேலை பாக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, அதனால இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. ஏன்னா இவங்களுக்கு அந்த லேடியை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கும். இவங்க கொரியாவில இருந்து தான் இந்த தீவுக்கு வந்திருக்காங்க. எந்த பிளைட்ல இந்த சர்க்கஸ் மேன் தப்பிச்சு இந்த வீமோ தீவுக்கு வந்தான்னு சொல்லி இவங்க சந்தேகப்பட்டாங்களோ அதே பிளைட்ல தான் இந்த லேடியும் வந்திருக்காங்க. அந்த சர்க்கஸ் மேனுக்கும் இந்த லேடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியாது, ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தெரியாது, எதுக்காக இவங்க இந்த காட்டுக்கு வந்தாங்கன்றதும் தெரியாது. சோ நீங்க வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவ டெரிக்க கூப்பிடுறா. அவனும் சரின்னு சொல்லிட்டு வரான். டிஸ்பாச் டீம் கூட ஜாயின் பண்ணிட்டு இவனும் அந்த காட்டுக்குள்ள போறான். ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க காட்டுக்குள்ள அந்த லேடியை தேடி போறதுக்காக. இவங்களும் தேடிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு மிருகத்தோட காலடி தடம் தெரியுது. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் அதை பார்த்துட்டு, இது வந்து ஓநாயோட காலை விட சின்னதா இருக்குது, நாயோட காலை விட பெருசா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு இடத்துல அந்த லேடியோட ஜாக்கெட் எல்லாம் கடிச்சு கொதறி போட்டு வச்சிருக்குது. அதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இது கண்டிப்பா மிருகம் கடிச்சதுதான் அப்படின்ற மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்றாரு. அந்த மிருகத்தோட காலடி தடத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு பழைய பாலடைஞ்ச வேர் ஹவுஸ் ஒண்ணு தெரியுது. அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள போய் இவங்க தேடி பாக்குறாங்க. அங்க நிறைய இடத்துல ஒரே ரத்தமா இருக்குது. ஏதோ மிருகம் கடிச்சு சாப்பிட்டு இழுத்துட்டு போன மாதிரி இருக்கு. நிறைய இடத்துல அது சாப்பிட்டு மிச்சத்தை வந்து சேமிச்சு வச்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்தா மிருகத்தோட போனை விட கொஞ்சம் பெரிய சைஸாவே இருக்கு. ஏதோ ஒண்ணு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டெரிக் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறான். அங்க என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கூண்டு மாதிரி இருக்கு. அந்த கூண்டு கடியில என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இவங்க காணோன்னு தேடிட்டு இருக்க அந்த ஹேசுக்குன்ற லேடி காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. அவங்கள பின்னாடி 4-5 நாய் விரட்டிட்டு இருக்கு. அவங்க ஓடி போய் அங்க இருக்க ஒரு மரத்துக்கு அடியில இருக்க புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நாய்ங்களாம் வந்து அங்கதான் தேடிட்டு இருக்கு. அவங்க கையில ஒரு போன் வச்சிருக்காங்க. அந்த போன்ல இருந்து எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு கால் பண்றாங்க. ஆனா போன் கை தவறி கீழே விழுந்ததுனால அவங்களால பேச முடியல. அந்த பக்கம் யாரும் பேசல அப்படின்னதும் அவங்க பிராங்க் கால் அப்படின்னு நினைச்சிட்டு கட் பண்ண தான் பாக்குறாங்க. ஆனா கஞ்சோ எந்த ஒரு காலையுமே பிராங்க் கால்னு அவ்வளவு ஈஸியா விட மாட்டா. அதனால அந்த நம்பர் யாரோடதுன்னு செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க தேடிட்டு இருக்க ஹேசுக்கோட இறந்து போன பையன் பேர்ல அந்த நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இங்க அந்த நாய்ங்க எல்லாம் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு அங்க இருந்து போயிருது. நாயெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேசுக்கு என்ன பண்றாங்க, மெதுவா எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டே வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டுல லைட் எரிஞ்சுட்டு இருக்கு. சரி யாரும் மனுஷங்க இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த வேர் ஹவுஸ்ல போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்களா, என்னத்தையோ பார்த்துட்டு தேடிட்டு இருந்தாங்களா. அது வந்து ஒரு மனுஷனோட டிஷர்ட் தான். அதுல ஏதோ மிருகம் கடிச்ச மாதிரியும் கூட எல்லாம் ஒரே ரத்தக்கரையாவும் இருக்கு. ஏதோ ஒரு மிருகம் தான் மனுஷனை கடிச்சு இழுத்துட்டு வந்து இங்க சாப்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுமா, நாய் இவ்வளவு வைல்டாலாம் நடந்துக்காதே அப்படின்ற மாதிரி தான் மத்த போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. அதுக்கு டெரிக் சொல்றான், இல்ல நாயை வந்து நம்ம கை விட்டுட்டோம், இந்த மாதிரி ஆள் இல்லாத இடத்துல காட்டுக்குள்ள இந்த மாதிரி கை விட்டுட்டோம் அப்படின்னம்னா அது வைல்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது இந்த மாதிரி தான் நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி டெரிக் சொல்றானா. அப்போ அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு, இந்த இடத்துல இந்த குதிரைகள் எல்லாம் வளர்க்குற கூடாரம் எல்லாம் வச்சிருந்தாங்க, கவர்மெண்ட் அதையெல்லாம் அழிச்சிட்டாங்க, நடபாதை வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அதனால மக்கள் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வளர்த்த நாய்கள் எல்லாம் இங்க அப்படியே கை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நாய்கள் தான் இந்த வேர் ஹவுஸ்லயே சுத்திட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த நாய்கள் தான் இப்ப வைல்டா மாதிரி எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க
அந்த லேடி வீட்டை தேடி வந்தாங்க இல்லையா, அங்க யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்கான், துப்பி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன காட்டு நாய்ங்களா விரட்டிக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஆள் உடனே வீட்டோட கதவை திறந்து உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவங்களும் உள்ள போயிடுறாங்க. இவன் வெளியில கதவை சாத்திடுறான். உள்ள வந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. வீட்டுக்கு நடுவுல ஒரு லைட் இருக்கு. அந்த லைட்ல ஒரு அடி நீளத்துக்கு ஒட்டடை தூங்கிட்டு இருக்கு. மனுஷன் குடியிருக்கிற வீட்டுல ஒட்டடை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. அந்த சமயத்துல வெளியே அந்த நாய்களோட சத்தம் கேக்குது. இவங்க ஒரு மாதிரி பயந்து போய் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. அந்த நாய்கள் எல்லாமே அந்த தொப்பிக்காரனோட பெட் அனிமல்ஸ் போல இருக்கு. அவங்கிட்ட வந்து எல்லாம் செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, நீங்க அவளை தொலைச்சிட்டீங்கன்னு நினைச்சேன், நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் தான் இந்த நாய்களை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு, காட்டுக்குள்ள வரவங்க எல்லாம் வேட்டையாடுறதுக்காக. அவங்க இப்படி ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்கன்றது இவனுக்கு தெரியுது. அப்படியே திரும்பி பார்த்து முறைக்கிறான். அவங்க பயந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. அதே சமயம் இங்க டெரிக் அந்த டிஷர்ட் எடுத்து பார்த்தான் இல்லையா, இந்த டிஷர்ட்ல அந்த மிருகத்தோட பல்ல அடையாளம் இருக்கு இல்லையா, அது வந்து அனிமலோடது கிடையாது, இது சரியா வளராத கொரிலாவோடது அப்படின்ற மாதிரி சொல்றான். அது என்ன சரியா வளராத கொரிலா அப்படின்னு ஜூங்கி கேக்குறாரா, மனுஷனோடது, இது மனுஷன் கிடைச்ச அடையாளம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை ஹெல்ப்லைனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இது ஏதோ மிருகம் பண்ண வேலையெல்லாம் கிடையாது, ஏதோ மனுஷன் பண்ண வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்க் ஒரு விஷயம் சொல்றா, நான் ஒரு மென்டல் ப்ராப்ளம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில மனுஷங்களுக்கு ஒரு மனநோய் வரும், தன்னைத்தானே மனுஷனா கன்சிடர் பண்ணிக்காம மிருகமா கன்சிடர் பண்ணிட்டு மிருகம் மாதிரியே வாழ பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மனநோய் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது கேஸா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இங்க பார்க் சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இங்க அந்த லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க இப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க காட்டுக்குள்ள வந்தப்போ இவங்களை நாய் தான் முதல்ல விரட்டி இருக்கும், வேகமா வந்து இவங்களை அட்டாக் பண்ணியிருக்கோம். ஆனா இவங்க நாய் கடிக்குது அப்படின்னு நினைச்சு பயந்து போய் கத்திருப்பாங்க. ஆனா அந்த நாய் அவங்களை கடிக்கவே இல்ல, சுத்தி நின்னுட்டு லாக் பண்ணி தான் வச்சிருக்கு. அப்போ இந்த தொப்பிக்காரன் தான் மிருகம் மாதிரி தாவி வந்து இவங்களை கடிச்சிருந்திருக்கான். அவங்க கிட்ட இருந்து தான் இவங்க தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க. அதை யோசிச்சு பார்த்து இவங்க பயந்துட்டு இருக்கும் போதே அந்த தொப்பிக்காரன் அந்த வீட்டுக்குள்ள வரான். தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, நான் இங்க வந்தா என் பையனை பார்க்க முடியும்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன், நான் ஒரு தடவை என் பையனை மட்டும் பார்த்துடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன கொன்னுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் பாஞ்சு போய் அவங்களை கடிக்கிறதுக்கு போறான். இங்க நம்ம போலீஸ் டீம் எல்லாம் இவங்களை தேடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.